ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 19வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் குஜராத் டைட்டன்ஸும் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ எஸ்ஆர்ஹெச்லையும் ஜிடிலையும் லாஸ்ட்டாக விளாண்ட 11 வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எப்போயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விளாண்ட 11 வச்சு தான் ப்ரெடிக்ஷன் வந்து எடுக்கிறோம். அந்த 11ல் பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் வரப்போ அக்யூரசி கம்மியாயிரும்னு நான் வந்து எல்லா வீடியோஸில் வந்து சொல்லிட்டு வந்து வரேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் சொல்கிறது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். டாஸை பொறுத்து எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிறத பொறுத்து ப்ரெடிக்ஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நான் வந்து டெலகிராம் சேனல் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. டெலகிராம் சேனல்லையும் பாருங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுடைய ஒரு ப்ராபபிள் 11 என்னென்னு வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, கமிண்டு மெண்டிஸ், என்ரிச் கிளாசன், அனிகேட் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, சிம்ரஜித் சிங், சீசத் அன்சாரி. இது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுடைய ஒரு ப்ராபபிள் 11. அடுத்து ஜிடியோடைய 11 வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சுமன் கில், ஜாஸ் பட்லர், ஷஃபானி ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, அர்ஷத் கான், ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடியோடைய ஒரு 11. இந்த 11s இந்த 22 பிளேயரை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சொல்ல போகிறேன். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரேசிங்கிறது கம்மி வந்து ஆகும். ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் அதை வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 6-1 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது அபிஷேக் சர்மா. இது வரைக்கும் 3 மேட்ச் கிட்ட வந்து விளாண்டுருக்காங்க சன்ரைசர்ஸ். எதுலையுமே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து சரியாக வந்து விளையாடலை. இந்த மேட்ச்சில் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாரு. அபிஷேக் சர்மாட்டிருந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இசான் கிஷன் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து கமிந்து மெண்டிஸ். போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்ம வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துருந்தோம். வீடியோ மட்டும் பார்த்தவங்களுக்கு இது தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கமிண்டு மெண்டிஸ் அன்றைக்கி புதுசாக வந்து உள்ளே வந்தார். இந்த கமிண்டு மெண்டிஸோடைய டேட்டாலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் அவர் வந்து டாஸ் போட்டோன்னா அவர் வந்து உள்ளே வந்துட்டார் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து கமிண்டு மெண்டிஸ் வந்து எடுத்துக்கங்க, அவருக்கு நல்லா இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜாக வந்து போட்டு டெலகிராம் சேனலில். ஸோ இதுக்கு தான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு வந்து சொல்கிறது. அன்றைக்கி வந்து கமிண்டு மெண்டிஸ் வந்து ட்ரீம் டீமும் வந்துட்டார். நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பவுலிங் போகிறப்பே வந்து விக்கெட் வந்து எடுத்தார். பேட்டிங்னு பார்த்திங்கன்னா நல்ல ரன்ஸ் வந்து அடித்தார். அன்றைக்கி அவர் தான் எடுத்தாங்க. சன்ரைசர்ஸில் அதிகமாக வந்து ரன் அடிச்சிருந்தார் வந்து நினைக்கிறேன். அவருக்கு ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து கொடுத்தாங்க. ஒரு ஃபுல் ஓவர்ஸே கொடுத்தா இன்னும் 2 விக்கெட்டு கூட வந்து எடுத்துருந்துருப்பார். கமிண்டு மெண்டிஸ். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து என்ரிச் கிளாசன். போன மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. இந்த மேட்ச்சு அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். அடுத்தது அனிகேட் வர்மா. போன மேட்ச் வந்து வந்த உடனே வந்து அவுட் ஆகிட்டார். ஆனால் போன மேட்ச் வந்து பெரிய கொலாப்ஸ் மேட்ச், அதை விட்டுருவோம். இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 25-30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பேட் கமின்ஸு ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து முகமது சமி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சீசத் அன்சாரி, சிம்ரஜித் சிங் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக ஜிடியில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன். இது வரைக்கும் 3 மேட்ச் வந்து நடந்திருக்கு. 3லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மேட்சுமே பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். இந்த மேட்சும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சுமன் கில். போன மேட்ச் வந்து ஒரு வந்த உடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சுமன் கில் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்து ஜாஸ் பட்லர் நல்லாவே வந்து விளையாண்டுட்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்சும் நல்லா வந்து விளையாடுவார். அவர்கிட்ட இருந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஷஃபானி ரூதர்ஃபோர்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்சும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்ததாக ஷாருக் கான்கிட்ட இருந்து ஒரு 20 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகுல் டிவாட்டியா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து அர்ஷத் கான் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ரஷித் கான் என்ன தான் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி விக்கெட்டே வந்து எடுக்க மாட்டாரு. அவருக்கு ஓவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவரை முழுசாக வந்து கொடுக்க வந்து மாட்டுறாங்க. ரஷித் கான் இந்த மேட்ச்சே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து சாய் கிஷோர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதே போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி மேட்ச்சில் சாய் கிஷோரை நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்லவே இல்லை. ஆனால்
ஆனால் டெலகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சாய் கிஷோர் வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கை செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மாறும். அதை வந்து புரிஞ்சுக்கங்க. இந்த மேட்ச்லேயும் சாய் கிஷோர் வந்து நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் முகமது சிராஜ் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து பிரசித் கிருஷ்ணா அவரும் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்ததாக இஷாந்த் சர்மா 1 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அனிகேட் வர்மா, பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல். ஜிடியில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்ட், சாய் கிஷோர், முகமது சிராஜ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து யாரெல்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது ட்ரீம் டீம் வர மாட்டாங்க, ஆனால் ட்ரீம் டீமை ஒட்டி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்படி யாரெல்லாம்னு வந்து பார்த்தோம்னா இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சமி, ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ஜிடி டீமில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சாய் கிஷோர் இவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் அந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வேணுங்கிறவங்க 7 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. ஒருவேளை 3:30 மணி மேட்சாக இருந்துச்சுன்னா 3 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. அந்த டாஸுக்கு அப்புறம் வந்து கேட்காதீங்க, அப்படின்னா மெசேஜ் வந்து பார்க்க கூட முடியாது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து தப்பாக வந்து போச்சு. இந்த வைபவ் வர வந்து இம்பேக்டில் வந்தார், நான் அவரை பார்க்க கூட வந்து முடியலை சரியாக. காலையிலேருந்து டைம் இருக்குது, ஆனால் ஏன் எதுக்கு எல்லாருமே வந்து அந்த டாஸ் போட்டதுக்கு அப்புறமே வந்து கேட்குறீங்கன்னு வந்து தெரில. இதுக்கடையில் நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் பிளேயர்ஸை வந்து பார்க்கணும், 24 பிளேயர்ஸ் வந்து பார்க்கணும். அவங்கள பார்த்தா அந்த 11 பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்க்கணும். டாஸை பொறுத்து நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மாறும். ஸோ இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். இது பத்தாதுன்னு வின்னிங் ப்ரெடிக்ஷனை வந்து புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாராச்சும் இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் பண்ணாங்களா வந்து பார்க்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் வைபவ் அரோரா மட்டும் அந்த வின்னிங் ப்ரெடிக்ஷனை வந்து மாற்றிட்டார் வின்னிங் டீமை. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து சொல்கிறேன், வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க முன்னாடியே வந்து வாங்கிங்க. அதுக்கப்புறம் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள், நான் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அனுப்பிச்சிடுவேன். நீங்களும் வந்து 7 மணி 7:10 ஆச்சு 7:05 ஆச்சுலாம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே வந்து இருக்கீங்க. நான் யாரும் கொடுக்காமல் இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் புதுசாக வந்து சேனலில் வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க நீங்கள் பார்க்குற வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து போகாதீங்க. அந்த வீடியோ அன்றைக்கி சரியாக வரலைன்னா உடனே வந்து போயிடுறீங்க. போகிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வீடியோ வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்துட்டு மட்டும் அதில் வந்து ப்ரெடிக்ஷன் சரியாக போனாலும் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. எல்லா வீடியோமே வந்து பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, டெலகிராம் சேனலையும் சேர்த்து வந்து பாருங்கள். புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து ஒரு கால் வந்து சொல்கிறீங்க, அதெல்லாமே நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஒருவேளை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஒர்க் ஆகலைன்னா சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க அவங்களும் லிங்க் ஒரு காலம் சொல்லுவீங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன் டெலகிராம் ஐடியோட லிங்க்கே பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்தே வந்து கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.